சாரி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்களோட என்ன எமோஷன்ஸ் ஆறாங்க, என்ன மாதிரி ஹாப்பியா இருக்காங்களா, அவங்களோட ஒவ்வொரு சீன் அப்போ என்னென்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏபிள் டு see that. அது வந்து எனக்கு இன்னைக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மூவி நிறைய வரணும், அப்புறம் சிலவங்க எமோஷனல் ஆனாங்க. ஆனா மேக்ஸிமம் எமோஷன்ஸ் வந்து எல்லாரும் அந்த ஃபேமிலி ட்ராமா அதனால அந்த சிலவங்க வெளியில காமிக்க மாட்டாங்க. ஆனா ஐ saw like one person he's like he started crying and then அவரை வந்து பிடிச்சி ஏன் இப்படி பண்ணீங்க, என்னாச்சு உங்களுக்கு, எங்களை எமோஷன்ஸ் ஆனீங்கன்னா இல்லை. எனக்கு வந்து இந்த நீங்க சொன்ன சப்ஜெக்ட்ல அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மணி எல்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கடைசியில கிளைமேக்ஸ்ல சொல்றப்போ என்னால தாங்க முடியல, எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு முன்னாடி அழுதுட்டாரு. ஸோ நான் வந்து பேசாம இருந்தேன். ஐ ஸ்டார்டட் சீயிங் ஹிம், ஐ ஸ்டார்டட் க்ரையிங். எனக்கு வந்து என்ன இப்படி என்னோட மூவி வந்து ஒருத்தவங்களுக்கு எமோஷனலா இம்பாக்ட் பண்ணுது அவரு அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி ஒரு மூவி மூலியமா ஒரு படம் எடுத்து மெசேஜ் சொல்லி அதுல வந்து இது இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் நம்ம சொல்லிட்டு அது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு அழுகுறாங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அவர் சொல்றாரு இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும், ஏன்னா எனக்கு இப்படிலாம் பார்த்து எல்லாரும் திருந்தணும்னு ஆசைப்படுறேன், பணத்துக்கு பின்னாடியே போடுறவங்க எல்லாம் அப்படி போகாதீங்க, ஜஸ்ட் உங்க ஃபேமிலி பாருங்கன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னு எனக்கு ஐ மூவ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லைங்க, அவர் வந்து இஸ் வெரி பிஸி. அவர் மூணு மூவிஸ்ல இப்போ என்கேஜ்டா இருக்காரு. ஹைதராபாத்ல ஃபுல் ஷூட்டிங்ல இருக்காரு. Then he's doing some business in Dubai, so he's always in Dubai. கேக்குறப்பெல்லாம் அவர் துபாயில இருக்காரு. அவரு உண்மையா துபாயில இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லல. ஸோ நாங்க பார்த்து செக் பண்ண வரைக்கும் அவர் அங்கதான் இருக்காரு. இப்போ நிறைய ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ எங்களுக்காக தனியாலாம் பண்ணிட்டு சன் இதுல கூட வந்து வணக்கம் தமிழ்ல போய் பண்ணாரு எங்களுக்காக. அப்புறம் அன்னைக்கு இதுக்கு வந்து வரது ஆல்மோஸ்ட் ப்ரெஸ் இருக்கு என்னன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம் தமிழ்ல அன்னைக்கு ஹெல்டப் ஆயிட்டாராங்க, அதனால வர முடியல. அவரு வந்து ஏன்னா அவரு நாங்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த ப்ராஜெக்ட்னா. ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப மாசமா. ஏன்னா ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர்னால பண்ண முடியல, அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணி பண்ணேன். ஸோ அதுல வந்து நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா எத்தனை நாள் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து ஹீரோயின் வந்து வேற மாத்தணும்னா நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால ஒரு அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ராஜெக்டே வந்து நான் ஒரு செலக்ட் பண்ணதுங்க. நான் ப்ரொடியூசரா வந்து நான் வந்து நிறைய பேர் கதை சொல்றாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் thousands of people கியூல நிக்கிறாங்க என்கிட்ட கதை சொல்லிட்டு they want to do a மூவி. அப்படி இருக்கப்போ நான் பிக் பண்றவங்க தானே. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ண ஒரு டிரெக்டர் தான் அவரு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கதை சொன்னாரு, அந்த கதையில எனக்கு பிடிச்சிருந்து எடுத்தோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் எ பிஸி. அவருக்கு வந்து நடுவில் ஒர்க் வேலை வந்துச்சு, இந்த காலத்து பெஸ்ட் ஆஃபரா வந்துருச்சுனால அவர் போயிட்டாரு மணி. அது எங்களுக்கு வந்து நான் முடிச்சாகணும். அவர் ஒருத்தவங்க யாரையுமே நம்பி லைஃப் இல்லையே, ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படி போயிட்டே இருக்கிறது தானே லைஃப். அதனால அவர் முடிச்சுட்டு நான் வேற ஒரு டிரெக்டர் வச்சு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன். அந்த ப்ராஜெக்ட் இன்னும் நல்லாவே முடிஞ்சிருக்கு. அவர் வந்து புரியலைங்க. யார் கேட்டா? அவர் கேட்டா நீங்க கேட்டீங்களா? இல்ல அவரு வச்சிருந்தாரு. அது ஆக்சுவலா இந்த மூவியே வந்து ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஹாஃப்ல வந்து ஃபேமிலி டிராமாவா இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மாத்திட்டோம். ஸோ அது வந்து ஸ்ரீகாந்த் அவர் பண்ணவன ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு எல்லாரும் கூட சொல்லிடுறாங்க கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போறேன்னு. I'm not worried about that. Like என்னோட நெக்ஸ்ட் மூவி ஆக்ஷன் மூவி நான் ஃபுல்லா பண்றேன், அது வந்து இது இல்ல. ஸோ இந்த மூவில வந்து ஐ கேவ் ஸ்பேஸ் டு தி ஹீரோ டு வொர்க் வித். அதுதான் யார் கூட இல்ல, அது வந்து நாங்க பேசுறப்பதான் தெரியும். அது எங்களுக்கு யாருக்குமே சண்டை இல்லைங்க. இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்ம எல்லாம் எப்படிங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் a big deal. ஸ்ரீகாந்த் சார் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ பண்ணி இந்த படம் நல்லா சிறப்பா வருது. அன்றாட தினசரி நடக்கிற குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை மைய கருவா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. புதுசா சேர்ந்திருக்கிற ஹீரோயினையும் நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனி ஒர்க் பண்ற ஒரு குடும்பத்துடைய நிலைமை நல்லா சிறப்பா கதையா மெயின் கருவா வச்சு
நல்ல குடும்ப பங்கான ஒரு படமா எடுத்திருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜாவோட சாங்ஸ் நல்லா சிறப்பா இருக்குது. இந்த படம் நல்லா ஒரு குடும்ப படமாகவும் ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோட வந்து பார்த்ததுனால எனக்கு ஒரு மன திருப்தியாகும். படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா விறுவிறுப்பா இருக்குது. செகண்ட் ஹாப் இன்னும் அதிகமா நல்லா விறுவிறுப்பா இருக்குது. ஒற்றுமையா இருந்து இந்த கதையை நல்லா அருமையா கொண்டு போயிருக்காங்க. நல்ல குடும்ப பங்கான படம் தான் சார். இளையராஜா மியூசிக் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நன்றி சார். இருக்கு நல்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாம் வந்து பாருங்க. ரொம்ப கருத்தான படம். இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு படம் பண்ண அலையிறவங்களுக்கு இது ஒரு படம் சூப்பர் நல்லா இருக்கு. இளையராஜா மியூசிக் நல்லா அருமையா இருக்கு. நல்லா அருமையா போட்டிருக்காரு. அவரு பணி நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கு. புரியல? சூப்பர். ஃபேமிலியா வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்ல படம் அருமையா இருக்கு. கருத்துனால பணம் பண்ண அலையிறவங்க வட்டிக்கு போட்டு வீசிட்டா வேணா நிற்கிறாங்களா நடு ரோட்டில், அவங்களுக்கு இது ஒரு படம் வந்து நல்ல படம், அருமையான படம், நல்லா பார்க்கணும். அதிகமா ஆசைப்படக்கூடாது. இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வாழணும். அது அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்டு குடும்பத்தோட வாழ கத்துக்கணும். அதிக வட்டிக்கோ மத்த எதுக்கோ போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்ற கருத்து தாங்க சார். எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்குங்க சார். ஹீரோயினி அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். சாரோட மியூசிக் எப்பவுமே நல்லா இருக்கும். இதுலயும் நல்லா இருக்கு கேட்குது. அது அந்த பழைய பாட்டுங்களாம் நடுவில் போடும்போது இன்னும் கேட்க ரொம்ப அருமையா இருக்கு. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. நான் ரொம்ப எக்ஸைட்டா பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு படம் எல்லாம். செம்மையா பண்ணாங்க. இளையராஜா சார் மியூசிக் செம்மையா இருந்துச்சு. நடுவுல பாட்டு எல்லாம் வந்ததுனால செம்மையா கேட்டுட்டு ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? செம்மையா பிடிச்சிருந்தது.